அவயவங்களை தேவன் எதற்காக கொடுத்தார்? கண்ணாடியிலே பார்த்து ஓ அழகாக இருக்கிறேன் என்று பூரித்து போகவா? அல்லது அழகி என்று நினைக்கவா? அல்லது 6 பேக் இருக்கிறது என்றோ அல்லது 7 அடி உயரம் இருக்கிறேன் என்றோ கட்டு மஸ்தானாக இருக்கவா? அல்லது எதற்காக கொடுத்தார் தேகத்தை தேவன்? எல்லா அவயவங்களையும் தேவன் தனக்காக உனக்கு கொடுத்தார் என்ற உண்மையை அறிந்து எந்த அவயவங்களை தேவனுக்காக செலவழிக்கிறாய் சொல்லுங்கள். 6ஆம் அதிகாரம் ரோமர் நிருபம் 13ஆம் வசனம். உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டாம். அதாவது மரித்தோரிலிருந்து பிழைக்கப் போகிறீர்கள் என்றால் ஒரு மாபெரும் உருவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அனந்தமான உருவம், அனந்தமான உலகம், அனந்தமான காலம். மரிப்பதற்கு முன்பு நாம் ஒரு முறை நின்று ஆலோசிக்கலாம். நாம் செல்லும் அந்த உலகம், நாம் பெறும் அந்த உருவம், வாழும் காலம் ஐயோ எத்தனை உயர்ந்தது! இது மரணமே இல்லாத மகிமை சரீரமாக மாற வேண்டும் என்றால் இப்படியாக மண்ணாக இருக்கும் போதே அதனை தேவனுக்காக செலவழிக்க வேண்டும். அப்படி செலவழித்த தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய சாம்ராஜ்யமாக பூமியின் மீது ஆட்சி செய்வார்கள்.